உலகத்துக்கே தெரியும். குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காசெல்லாம் யாருக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 12 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க. மதியம் 12 மணிக்கு திறந்து நண்பகல்ல 10 மணி. ஆனா இப்ப விடிய கடைகள் திறந்து ஓடுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன? டெல்லியில 150 கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல. நடவடிக்கை எடுத்தியல்ல உடனே. இது 1000 கோடியா இருக்கு. அது மாதிரி 10 மடங்கு இருக்கு. அதே நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் போராடுறேன்னா இப்ப எனக்கு வலிமை இல்லை. என் தம்பியும் மீனவருக்காக போராடுறேன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? நீங்க எப்படி சொல்லுங்க? அவரும் நானும் போராடுறேன் மீனவருக்கான்னு சொன்னா நல்லா இல்ல. யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்ப டாஸ்மார்க்ல ஊழல் 1000 கோடி போராடினீங்க. யாரை எதிர்த்து போராடினீங்க? நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போராடினீங்க? நடவடிக்கை எடுன்னு இப்ப நான் சொல்றேன். எங்க ஐயா மோடி போறாங்க, நாட்டின் பிரதம அமைச்சர், தயவு செய்து எங்க மீனவ மக்களின் வாழ்வினை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த ஊழல்ல ஈடுபட்டது யாரு? 1000 கோடி தானா, 1 லட்சம் கோடியா, எத்தனை 1000 கோடி என்னன்னு பாருங்க அப்படின்னு. சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம். அதுல 1000 கோடி ஊழல்னா அதை எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த முறையிட்ட யாருக்கு வைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க? சரி போராடினாங்க, அவங்களை எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும்? போராடிட்டா விட்டா மாலையில கலைஞ்சு போயிட போறாங்க. இது ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு. நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார். இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்கார். அப்ப அதே நாடகம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு